இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை புத்தாண்டில் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்று பிரதமர் வலியுறுத்துகிறார். தேசிய பால் உற்பத்தியை 70% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயம், சந்தேகமின்றி வாழக்கூடிய சூழல் ஏற்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் மக்கள் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சவால்களுக்கு மத்தியில் அபிவிருத்தியின் எதிர்பார்ப்புகளை முன்னிறுத்தி மக்கள் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். மக்கள் எதிர்பார்ப்புகளை அடைந்து கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை வலுப்படுத்த அரசாங்கம் தயார் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விடுத்துள்ள புத்தாண்டு செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டில் நாட்டில் காணப்படும் சவால்களை ஒன்றாக இணைந்து வெற்றி கொள்ள முடியும் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் புத்தாண்டு செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டில் சகல சவால்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் என்று அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தி சுபிட்சமான நாடொன்றை உருவாக்க முடியும் என்று பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு பால் உற்பத்தி புத்தாண்டில் 70% வரை அதிகரிக்கப்படும் என்று தேசிய கால்நடை வளங்கள் அபிவிருத்தி சபையின் தலைவர் மஞ்சுள மாகமகே தெரிவித்தார். மாறுபட்ட சுற்றாடல் நிலைகளுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய கால்நடைகளை இனப்பெருக்கம் செய்வது பற்றியும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கிராமிய மட்டத்தில் வலுப்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் எதிர்வரும் 3 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். தொகுதி அமைப்பாளர்கள் இல்லாத தொகுதிகளுக்கு அமைப்பாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். இதற்காக தேசிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளது. தாம் விரும்பும் தொகுதிக்கான அமைப்பாளர் பதவிக்காக எவருக்கும் இந்த குழுவினூடாக விண்ணப்பிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். சுபீட்சத்தின் இலக்கு என்ற கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்குவதற்காக புத்தாண்டில் அர்ப்பணிப்புடன் செயல்படப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சீர்குலைந்த பொருளாதாரத்துடன் கூடிய நாடொன்றை அரசாங்கம் பொறுப்பேற்றது. கடந்த ஆண்டில் கொரோனா வைரஸ் சவாலுக்கும் முகம் கொடுக்க நேர்ந்தது. இவ்வாறான சவால்களுக்கு அஞ்சாது நாட்டை முன்னோக்கி செல்ல அரசாங்கத்துக்கு முடிந்துள்ளதாகவும் திரு சாகர காரியவசம் தெரிவித்தார். கிராமத்துடனான சுமூகமான கலந்துரையாடல் என்ற வேலை திட்டம் நாட்டின் அபிவிருத்திக்கு அடித்தளமாக அமைந்தது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பயம், சந்தேகமின்றி வாழக்கூடிய சூழலை நாட்டில் ஏற்படுத்துவது தமது பொறுப்பாகும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு நாடொன்றின் முதுகெலும்பாகும். பயம், சந்தேகமற்ற நாடொன்றை கட்டியெழுப்ப புத்தாண்டில் அர்ப்பணிப்புடன் செயல்பட இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். புத்தாண்டை சூரிய வெளிச்சக்தி துறையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் புரட்சிகர ஆண்டாக முன்னெடுக்க இருப்பதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் பொறியியலாளர் விஜித்த ஹேரா தெரிவித்தார். கிராமத்துக்கு ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் வேலைத்திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொருத்தமான 7000 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. புத்தாண்டில் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கையின் பொருளாதாரம் சீர்குலையும் நிலையை அடைந்திருப்பதாக சிலர் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். கடந்த ஆண்டு இலங்கை வெற்றிகரமான பொருளாதார வளர்ச்சியை அடைந்து கொண்டதாக இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி WP லக்ஷ்மன் தெரிவித்தார். இறக்குமதிகளை முறையாக வரையறுத்தமையினால் இறக்குமதி செலவுகள் குறைவடைந்தன. சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்தது. இது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் வெற்றிகரமான முறையில் திருப்பிச் செலுத்தப்படுவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் எமது நிலையத்துக்கு மேலும் தெரிவித்தார். கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் உலகெங்கிலும் வாழும் மக்கள் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். உலகின் பிரதான நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெறவில்லை.
திவுலப்பிட்டி பாலியகுட சிறைச்சாலை கோவிட் கொத்தணிகளின் எண்ணிக்கை 39,571 வரை அதிகரித்துள்ளது. நேற்று 590 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 204 வரை அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று 5 கொரோனா மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. தர்கா நகரில் வசிக்கும் 72 வயதான ஆண் ஒருவரும், ஹோமாகம பகுதியில் வசிக்கும் 59 வயதான நபரும், கொழும்பு 15ஐச் சேர்ந்த 61 வயதான பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். கலேவல பகுதியில் வசிக்கும் 46 வயதான ஒருவரும், பல்மடுல பகுதியில் வசிக்கும் 75 வயதான நபரும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மலர்ந்துள்ள புத்தாண்டு சவால்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். கொரோனா சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதிய எண்ணங்களோடு நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. வேயாங்கொண்ட ரயில் நிலையத்துக்கு அருகில் காணப்படும் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக அளவிலான பயணிகள் இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை பயன்படுத்துவதனாலும் அங்கு போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்றும், அதனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். அத்தனைகல்ல பிரதேச சபையின் கவனத்துக்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் உலகெங்கிலும் வாழும் மக்கள் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். உலகின் பிரதான நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெறவில்லை என பிரதான செய்தி நிலையங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்காக அங்கு 1,00,000க்கும் அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நியூசிலாந்தில் வழமை போன்று புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். காலி ஒல்லாந்தர் கோட்டையில் அமைந்துள்ள தபால் நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. 200 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த தபால் நிலையத்தை அபிவிருத்தி செய்ய 33 கோடி ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த 5 தபால் நிலையங்கள் மட்டுமே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். புத்தாண்டில் நாட்டின் விளையாட்டுத் துறையின் சுபிட்சத்துக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. கிராமிய மட்டத்தில் திறமையான வீர வீராங்கனைகள் அடையாளம் காணப்பட இருக்கின்றனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் 30 விளையாட்டுக் கல்லூரிகளும் அமைக்கப்பட இருக்கின்றன. அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தகச் செய்தி. பொருளாதார செய்திகள். அனுசரணை. அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. ஊழியர் சேவலாப நிதிய சட்டம் கடுமையான முறையில் அமுல்படுத்தப்பட இருக்கிறது. சம்பளத்துக்கு மேலதிகமாக ஊழியர் சேவலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பனவற்றுக்கு பங்களிப்பு வழங்காத தொழில் வழங்குநர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. நேற்றுடன் முடிவடைந்த 2020 ஆண்டில் மட்டும் 12 பில்லியன் ரூபாய் ஊழியர் சேவலாப நிதியத்துக்கு செலுத்த வேண்டியிருப்பதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. அது பொருளாதார செய்தி. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம்.
காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யலாம். ஊவா மாகாணத்திலும் புலனறுவை மாத்தளை நுவரேலியா மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இடிமின்னலால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் திணைக்களம் மக்களை கேட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை புத்தாண்டில் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்று பிரதமர் வலியுறுத்துகிறார். தேசிய பால் உற்பத்தியை 70% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயம் சந்தேகம் இன்றி வாழக்கூடிய சூழல் ஏற்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் மக்கள் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.